ஹலோ பாய்ஸ் அண்ட் பீஸ், நான் உங்கள் ஆர்ஜே ராஜு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நாங்கள் சவுதியில் இருக்கிறோம். அதாவது கட்டாரில் இருந்து காரில் அப்படியே சவுதிக்கு வந்து இப்போ சவுதியில் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். பாருங்க, இந்த வானம் போட இருக்கிறாங்க. ஓகே, சவுதிக்கு நாங்கள் வந்து கட்டாரில் இருந்து எங்களோட வண்டியில் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களோட இன்னொரு செட் அவங்க வந்து இதில் இறங்குறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ சவுதியிலேருந்து நாங்கள் இப்போ பஹ்ரைனுக்கு போகிறோம். ஸோ சவுதியிலேருந்து பஹ்ரைனுக்கு போகிறோம். சவுதியிலேருந்து பஹ்ரைனுக்கு, அதாவது கட்டார்லேருந்து சவுதி வந்து கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் நாங்கள் வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னொரு 350 கிலோமீட்டர் போய் தான் பஹ்ரைனுக்கு போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் 2 நாட்டை வந்து எங்களோட வண்டியில் கடக்க போகிறோம். ஸோ பஹ்ரைனுக்கு போய் பஹ்ரைனில் ஒரு என்ன சொல்கிறது, பஹ்ரைன் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு குட்டி களியாட்டமான ஒரு பிளேஸ். களியாட்டம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக தளர்த்தப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே சவுதி சட்டங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சரியான ஸ்ட்ரிக்டான சட்டங்கள். அதை விட கட்டார் கொஞ்சம் பரவாயில்லை, ஓரளவு வெஸ்டர்ன் கல்ச்சர். பஹ்ரைன் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பக்கத்தில் வெஸ்டர்ன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணின ஒரு கண்ட்ரி தான். அதாவது சவுதியிலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து சனி ஞாயிறு அப்படின்னா பஹ்ரைனுக்கு போவாங்க. ஸோ பஹ்ரைனில் அப்படி என்ன இருக்குது, அது ஏன் எல்லாம் அப்படி அவ்வளோ ஒரு பெரிய ஹைப்பாக இருக்குது அப்படின்ற விஷயத்த நாங்கள் போய் காட்டுறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆர்ஜே ராஜு. நேரம் தற்பொழுது 3:30 காலை, அதிகாலை 3:30. நாங்கள் வந்து 2 மணிக்கு கட்டார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து கட்டார் இமிக்ரேஷனை தாண்டி அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியில் வர்றதால என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து தான் விட்டாங்க. ஸோ அதில் வண்டியெல்லாம் செக் பண்ணி அப்படியெல்லாம் விட்டு இப்போ வந்து 3:30, ஆல்மோஸ்ட் 1.5 மணி ஆகிட்டு. இன்னும் இங்கேருந்து 4.5 ஹவர்ஸ் ஆகும் நாங்கள் பஹ்ரைனுக்கு போகிறதுக்கு. நாங்கள் போகிற வழிகளில் நாங்கள் செய்கிற ஃபன்னுகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருப்பவர் தக்ஷிகன். தேங்க்யூ தக்ஷிகன். பயணித்து கொண்டிருக்கிறது தக்ஷிகன், வஜீகரன் மற்றும் உங்கள் அன்பு கரிராஜ். ஸோ எங்கள் அடுத்த டீம் வந்துட்டு கைஸ், கிசான புடிச்சிட்டாங்கடா, கிசான விட மாட்டேன்னுட்டாங்கடா. அதுதான் பிரச்சனை. கிசான் என்ன அது? நீங்க எங்களோட வந்து என்னடா வந்தே இருக்க மாட்டோம் சொல்ல. கை எல்லாம் நடக்க வலிக்குது. என்ன அந்த கிசான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த இமிகிரேஷன் பாஸ் பண்ணது? ஒரு சைன போட்டு எக்ஸிட் கிட்ட வந்துட்டான். அவடத்து அவன ஒரு வெஹிக்கிள கூட்டிட்டு வந்து திரும்ப ரிவர்ஸ்ல கூட்டிட்டு போய் நாங்க இமிகிரேஷனை முடிக்கவே இல்லை, டைரக்டா விட்டுட்டோம். எப்படி உங்களோட டிரைவர் எப்படி? How was your experience? பயணம் என்ன மாதிரி இருந்தது? நல்லா இருக்கு. எல்லா தண்டக்கறேன் விந்தி வந்து நாங்க இதல்ல. உங்களோட டிரைவர் எப்படி ஸ்மூத்தா ஓடினவரா? எல்லாமே பிஏபி ல வந்து எலெக்ஷன் உங்களோட டிரைவர் ஸ்மூத்தா ஓடினவரா? ரொம்ப ஸ்பீடா வந்துட்டோம். ஸ்மூத்தா தான் நிக்கறான் படியே. நாங்க வந்து இதல்ல அடிச்சிட்டு வந்தாங்க. என்னது நின்ற ஒண்ணுக்குள்ள அதுவே நிறைய மாதிரி டிவிஸா கேசில இருக்கு. பஹ்ரைன் விசா அது பிரச்சனை. நீங்க சக்சஸ்ஃபுல்லி ஒரு நாட்டை கடந்துட்டீங்க. ஃபைனலி கிசான் மேட் இட். இந்தியானா கிசான் கேசி மண்டல காலத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல பேருமே அவனாந்து வந்திருக்கான் கிசான். அரவாசி கண்டம் தாண்டி அஜின் ஒரு அரவாசி இருக்கு. சார் அப்ப அடுத்து எங்க போய் நிக்கிறோம்? சாப்பாடு கடை நிப்பாடுவோம். எல்லாருக்கும் ஓடலாமா? இருக்கலாமா கடை காவங்க இமிகிரேஷன்ல வாஷ்ரூம் இருக்கு. அப்புறம் நான் போய் தான் வந்து இது பண்ணல தெரியாது. ஆம்பளை இமிகிரேஷனா பொம்பளை இமிகிரேஷன். மொக்க ஜோக் அடிக்காம போங்க ஐசா. தம்பி நீங்க அந்த கட்டார் 2 பேர் வந்தது, அது மாதிரி சவுதிக்கு சவுதி 2 பேர் வந்தது. அது வரைக்கும் யோசிச்சுட்டு சொல்றேன். இல்ல வாகனத்துல ஒரு அக்கி போட்டு நம்பி. ஹாய் கைஸ், ஸோ இப்போ வந்து நாங்கள் சவுதியில் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ சன்ரைஸ், இப்போ தான் சூரியோதயம் வந்திருக்கு. சரியாக நேரம் வந்து 5:30 பாருங்கள் எவ்வளோ வடிவான ஒரு என்ன சொல்கிறது, இந்த சூரியனை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்ல ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி. என்ன எடுக்காத சூரியன் இருக்கான்
இன்னும் பஹ்ரைன் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்கள் இருக்கின்றன. 123 கிலோமீட்டர்கள் எஞ்சி இருக்கின்றது. வாங்க, இப்போ வந்து எனக்கு லைக் முக்காவாசி நல்லா நித்திரை வந்துட்டு, பட் இருந்தாலும் இவங்களை கொண்டே சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். எங்க கொண்டே சேர்க்கிறேனோ தெரியல. பஹ்ரைன்ல கொண்டே சேர்க்கிறேன் ஜோதிக்காக. அதுல கரதாக்குள்ள பாய்ந்துட்டாங்க, அவங்க சாப்பிட்டு போகட்டா. என்ன சொல்றது, மன்னார்ல இருந்து இது இங்க போவைக்கல, இங்க பூநகரியால யாழ்ப்பாணம் போவைக்கல நடுவுல சில இடங்கள் இப்படி இதே மாதிரி கிட்டத்தட்ட சேம் அமைப்புல காட்சி அளிக்கும். என்னதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இங்க கட்டார் மாப்பிள்ள சவுதி மாப்பிள்ள என்று சொல்லி நிறைய பேர் வேணாம்னு சொல்றாங்க. நாங்களும் அதால பல பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களை மாதிரி பல என்ன சொல்றது பல தம்பிகள் இங்க கட்டாம இருக்கிறாங்க. உண்மையாவே வந்து முந்தி வந்து என்ன சொல்றது, முந்தி சவுதி கட்டார் எல்லாம் என்ன சொல்றது அந்த ஒரு டெவலப் இல்லாம ஒரு பாலைவனம் வறண்ட பிரதேசமா இருந்தது. பட் இப்ப வந்து அப்படி இல்லை. இப்ப யூரோப்பியன்ஸே வந்து கட்டாருக்கு வந்து வேலைக்கு வராங்க. சவுதிக்கு ஸ்பெஷலா சவுதிக்கு வேலைக்கு வராங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சவுதி வந்து 2036ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப்பை வந்து வின் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2050 விஷன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லி டூரிசம் ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தா வந்து துபாய் ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஒரு குறுகிய காலத்தில் 2010லேருந்து 2025க்குள்ளே எவ்வளவு டெவலப் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி, பர்ஜ் கலிஃபா ஒன் ஆஃப் த டோலஸ்ட் பில்டிங் இன் த வேர்ல்ட். அந்த பர்ஜ் கலிஃபாக்கு போட்டியா இப்போ வந்து சவுதியில் வந்து ஜெதா டவர் அப்படின்னு சொல்லி ஒரு டவரை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரம், அதாவது 1 கிலோமீட்டர் உயரமான ஒரு டவரை தான் பில்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த சவுதி வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணி கொண்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, மரம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் இதை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, முந்திதான் அதான் சொல்லுவேன், நீங்கள் வந்து கட்டார் மாப்பிள்ள சவுதி மாப்பிள்ளைன்னு சொல்லி வேணாம்னு சொல்லாங்க. ஃபியூச்சருக்கு இதுதான் என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. நம்பி கொடுங்க கூட பிள்ளைகளை, எங்கடப்படி எங்க நல்லபடியா பார்த்து கொள்வாங்க. வந்த உடனே எல்லாம் ஓகே இருக்கு. முந்தி வந்தாங்களே தான் அப்படி இருக்கு. நிறைய பொம்பளைய பார்த்து கட்டால இருக்கான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அப்படியே தான் இருக்கு. டாக்ஸிக்கு வந்து 3 மாதத்துல கட்டார் மாப்பிள வேணும்னு சொல்லி 10 வீல்ல இருந்து பொம்பளை எடுத்துக்கிறாங்க. அப்படி வந்து என்னதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாங்க வஜி மொழிக்கிறார், வஜி கூட வில கொடுத்துட்டாங்க. வஜி இப்ப லீவுக்கு போறதுக்காக இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் டேட் இருக்கா, அதனால வந்து ஏப்ரல் மாதம் லீவுக்கு வெக்கேஷன் போறதுக்கும் இருக்கிறேன். நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாங்க எப்பவுமே ஃபியூச்சரை நோக்கி சிந்திக்கணும். தமிழாக்கள் எப்பவும் தமிழாக்கள் நாங்க யூரோப்ல கனடால இப்ப ஒரு 2 கிழமைக்கு முதல்ல ஒரு வேகன்சி வந்தது. அந்த வேகன்சியை வந்து நான் ஒரு எங்கட குரூப் எங்கட கேம்பஸ்ல படிச்சேன். நேரா அப்படியே இப்படி சொத்தியா அப்படிங்கிற ஸ்டைல் நேர இப்படி நேர இல்ல மூவ் சரியா இருக்கும். ஓகே சரியா, இப்படிதான் கேமராமேன் சரியில்லை, பழகி கொண்டிருக்கேன். சொத்தியா வந்தா மன்னிக்கவும் அவர் இப்பதான் பழகுறாரு. அவரை பழக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், அது பரவாயில்ல. இப்ப என்ன சொல்ல வந்தா, ஓகே இப்படிதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைக்கு முதல் எங்க உனக்கு வித்தியாசமா பெட்ரோல் மனம் மாதிரி அடிக்குது இல்லையா? ஓகே, 2 கிழமைக்கு போது எங்கட கம்பெனியில் ஒரு வேகன்சி ஒன்று வந்தது. அதை வந்து நாங்கள் அந்த எங்கட கேம்பஸில் படிக்கிறாங்கல்ல எல்லாம் வேறு நாடுகளில் இருக்கிறாங்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரு குரூப்பில் நாங்கள் அந்த வேகன்சியை ஷேர் பண்ணேன். கனடாவிலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான், ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான், யூகேலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான், இதை விட யூஎஸ்ஏலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான். மீன்ஸ் என்னன்னா, அவங்க எல்லாம் அங்கேருந்து ஓடி வந்து இங்கே வேலைக்கு வர்றதுக்காக எல்லாரும் பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ வந்து அந்த யூரோப் கண்ட்ரி அப்படி இப்படின்னு சொல்லி போன காலம் போய் இப்போ எல்லாரும் இந்த மிடில் ஈஸ்டை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது மிடில் ஈஸ்டா சில பேர் நினைக்கிறது ஐயோ வெயில் அப்படி இப்படி. இப்போ கூட பாருங்க, டெம்பரேச்சர் வந்து இப்போ வெளியில வந்து 24 23 பாய்ச்சி, இதுல பாருங்க 23. அதாவது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு யூரோப் கண்ட்ரில எப்படி வின்டர் சம்மர் வரும் அப்படியோ அதே மாதிரி தான் மிடில் ஈஸ்ட்லயும் சம்மர் வரும், வின்டர் வரும். ஆனால் அதுக்காக ஸ்னோ வராது. வின்டர்ண்டா கிட்டத்தட்ட ஒரு 14-15 டிகிரி, சம்டைம்ஸ் 7 டிகிரிக்கு போகும்.
பயங்கர வெயிலாக இருக்கும். அப்புறம் ஒரு 6 மாதம் வின்டராக இருக்கும். வெயில் கூட கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லாட்டி 2, அதாவது நார்மலாக ஒரு ஆகஸ்ட், ஜூலை ஆகஸ்ட்டில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஒரு 46, 47 அப்படி இருக்கும். அது அப்படியே நார்மலாக அப்படியே தனிஞ்சு கொண்டு போகும். ஸோ அதனால் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த கட்டார், சவுதியில் இந்த ப்ரொஃபஷனலாக வேலை செய்கிற மாப்பிள்ளையில ரிஜெக்ட் பண்ணாங்க தயவு செய்து. ஏன்னா சரி மனசு கஷ்டமாக இருக்குது. எத்தனை பொம்பளைகள் கட்டார் மாப்பிள்ளையிட வேலை வந்துட்டாங்க. வந்து வந்தாதான் அண்ணாட அருமை தெரியும். வந்து பார்த்தா போகவே மாட்டீங்க. ஸோ நம்பி கொடுங்க உங்களோட பிள்ளைங்க. சந்தோஷமா போக விட மாட்டோமே. நாங்கள் வந்தாங்களா போயிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்தாங்களெல்லாம் 20 வருஷமா பழம் திண்டு கொட்டையை போட்டு விதையெல்லாம் முளைச்சு மரமா விரிச்சமாகி போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா. உங்களுக்காக ஒரு பாட்டு. அல்லை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே ஆனந்த மோகன வேணு காணும் அதில் அலை பாயுதே கண்ணா. மார்க்கெட்டிங் எப்படி ஓகே? ஆக்சிடென்ட்க்கு வந்து இந்த இது 20 ரியாலுக்கு இது வாங்கினேன்டாண்டி ஸ்லோவை வச்சு இப்போ 1 மணி தேவை சூப்பி கொண்டு இருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் இப்போ 3 hour பயணம் செஞ்சு கொண்டிருக்கோம். தோஹாவில இருந்து பஹ்ரைனை நோக்கி. அதுவும் இடையால ஒரு சவுதி அரேபியான்ற ஒரு பெரிய நாடு பிரதேசத்தை தூக்கி போறதால இந்த ஒரு பழமையா மற்றாக்களுக்கு எப்படி தீயோ அது போல இந்த எக்ஸ்பிரஸ் தான் நாங்க 1 hour ஆகுது சூப்பி கொண்டிருக்கோம். நல்லா இருந்தது பாத்தியா? அதெல்லாம் எடுத்தோம். நல்லா இருந்தது. போகுது. படையை போடுறதுக்கு இப்பொழுது நாங்கள் பஹ்ரைனுக்குள் வந்திருக்கிறோம். இனி வந்து இந்த இமிகிரேஷன் எல்லாம் செக்இன் பண்ணிட்டு பஹ்ரைனுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். மக்களே விழுத்திருங்கள், காத்திருங்கள். இருங்கள் ஆர்ஜே ரஜு புதுசா வந்து ஒரு கடைகள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்பொழுது என்னுடைய டிரைவிங் பணியை நான் சௌமியராஜிடம் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் வெற்றிகரமாக பஹ்ரைனை வந்தடைந்திருக்கிறோம். கைஸ் ஓகே, சந்தோஷமா என்ன பாஜி சந்தோஷம்? முகத்துல சந்தோஷத்தை காணல. உங்களுக்கு டயலாக் என்ன சொன்னது? டயலாக் வேற வைத்திருக்கு பஹ்ரைனுக்கு. வராங்க இல்ல போடு பாருங்கள். பஹ்ரைன் ஹபீபி, வெல்கம் டு பஹ்ரைன். எல்லாம் கால் வைக்கிறோம். திருப்பி முதல்ல சொல்லு. இந்த மாதம் 3 நாட்டுக்கு போறோம்னு சொல்லி இப்ப முதலாவது நாட்டுக்கு இப்பதான் வந்திருக்கோம். 2வது நாடு சவுதி வச்சு தானே வந்த? இல்ல நாங்கள் முதல் 2 நாடு போறோம் இருந்தோம். அதை விட இப்ப 2 நாட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க. ஸோ இது வந்து பஹ்ரைனுக்குள்ள நாங்கள் என்ட்ரி ஆனோன்னு அதில் இருக்கிற கடற்கரை பாருங்க. பஹ்ரைன் எவ்வளோ சோலையா, எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? Turn left. Then turn left on King Fahad Causeway. நடுவில் இருக்கு.
தம்பி இது என்ன ஜோஜியா ஸ்டைலா என்ன இது என்ன ஸ்டைல் இது ஸ்ரீலங்கா ஸ்டைலும் இல்லை என்ன ஸ்டைல் இது ஸோ காய்ஸ் இதான் நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூம் ஹலோ பாய்ஸ் அண்ட் பீஸ் ஸோ இப்போ நாங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து பஹ்ரைனில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் கிஷான் இந்த ஷாப்பிங் மாலுக்கு என்ன பேர் தெரியாத இடத்தையே கூட்டிகிட்டு வந்திருக்கான் டேய் உனக்காக பேர் தெரியுமா பேர் தெரியுமா என்னது ஓகே மராசி கலாரியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அது ப்ளஸ் இங்கே ஒரு அக்வேரியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 150 ரூபா காசு கொடுக்கணுன்றதால போகலாமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இதில் ஒரு ஆள் நிற்கிறாரா கவனம் இங்கே கவனம் பொம்பளை பிள்ளைகள் எடுத்து விட்றாங்க மூஞ்சையை மட்டும் விட்றா. இதில் ஒரு ஆள் இருக்கார் பார்த்தீங்களா 6 ஆள் இவருக்கு என்ன பேர் படத்தில் வந்து வரேன் இவர் தான் டெர்மினேட்டர். சாரி கைஸ் எனக்கு வந்து இந்த இங்கிலீஷ் படங்கள் பார்த்து பழக்கம் இல்லை. ஸோ இதை வந்து சொன்ன எங்களோட ஷாப்பி ரைட் டெர்மினேட்டர் அந்த புள்ளி எடுத்து எங்க அந்த அவாவை எடுத்து நீ என்னை மாட்டி விட போகிறேன் அப்படியே திரும்பி இல்லை வந்து நான் பாரு இப்போ நாங்கள் எத்தனை ஃப்ளோரில் நிற்கிறோம் எதுவுமே தெரியாது. இவனுக்கு என்னத்தை கேட்டாலும் இவனுக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா வாரான் எல்லாரும் போகிறாங்கன்னு வாரான் எல்லாரும் காரில் ஏறான் இவனு ஏறான் எல்லாரும் இறங்கினா என்னத்துக்கு வரான் எங்கே போகிறான் கேட்டால் சொல்லலாம் கட்டார் மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். இங்கே வாங்க அடுத்த சிவனுக்கு அதை வாங்க பட்ஜ் ஃபோட்டோ எடுக்கிறாங்களே வாங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கான் கேட்டால் அது பட்ஜ் ஃபோட்டோவா ஏடா வாய் அப்படி சொல்லி வச்சுக்கிட்டு இருக்க எடுக்கிறாரு எடு எங்கடா பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் ஸோ இப்போ வந்து நம்ம டீம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு லொக்கேஷன் தேடிக்கொண்டிருக்கு. கிஷான் இந்த தலைமையில் தான் இந்த லொக்கேஷன் சர்ச்சிங் பிளான் போய்கொண்டிருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா லொக்கேஷன்? நான் தண்ணி கேன் போட வந்தேன் ஐயா. இதில் ஆக்சுவலி உண்மையாகவே ட்ரிப் மோட்டில் இருக்கிற வந்து எங்களோட டிலுக்ஷியன் மட்டும்தான். டிலுக்ஷியன் எப்படி இருக்குது ட்ரிப்? சோஃபா சோ குட்டா சோஃபா வந்து இந்த இதில் செஞ்சது காப்பேட் சோஃபா கருப்பு சோட்டுக்கு தான் இருக்கும் இதாக இருக்கும். ஏன் கர்ராஜ் நீங்கள் வீடியோ பார்க்க வைக்கப்படுறீங்க? நாங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் வீடியோவில் ஸ்டார்ட்லேருந்து வந்துட்டே இருக்கிறோம். அதுக்கு வைக்கப்படுறீங்களா? இதுவும் இல்லை கிஷான் வந்து எங்களோட ஃபேமஸ் கிஷான். ஸோ இப்போ நாங்கள் பார்க்குறது தான் பஹ்ரைன் சூக்கோட என்ட்ரன்ஸ். ஸோ இதால் நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம். இதில் அப்படியே நேராக போனீங்கன்னா அப்படியே கட்டார் சூக். ஸோ இதுதான் எங்களோட கட்டார் சூக். அதாவது மெயினான இடத்துல வந்து எங்களை ஷூட் பண்ண விட. தம்பி தக்ஷன் எப்படி இருக்கு கட்டார் சூக்? சூக்கு நாங்கள் எதிர்பார்த்து வந்த மாதிரி இல்லை, பெட்டா மாதிரி இருக்கா? பெட்டா மாதிரி தான் இருக்குது. அதான் நாங்கள் எதிர்பார்த்து வந்த வேறு சூக்கு என்ன ஃபேமஸாக இருக்குமெண்டு. ஆனால் எங்கே பார்த்தா ஒன்று கடையெல்லாம் பூட்டிக்கிறாங்க. பெட்டாலே அதோட கொஞ்சம் ஆட்கள் நடமாட்டம் கூட இருக்கும். மிச்சம் என்ன கடையெல்லாம் ஓப்பனில் இருக்கும். சில வேலை 4 மணிக்கு தானே ஓப்பன் பண்ண. இப்போ தானே ஓப்பன் பண்ணதால் இது தான் கொஞ்சம் பிஸியாகதோ தெரியல. பட் எதிர்பார்த்து வந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அப்படின்னு சீரோ. அப்படியா கிஷான்? கிஷான் வந்து கதைக்க முடியாது. நாங்கள் வந்து இப்போ சூப் பார்க்க வந்துடுறாங்க. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே ஒழுங்காக வீடியோ எடுக்கலாம் போயிட்டு என்ன இங்கே கொஞ்சம் தெரிந்தானே இப்போ ஆக்கள வீடியோக்களெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றால நேரம் அப்படிங்க கேமராவை அப்படி சடிஞ்சு நிற்கிது அப்படிங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த சூப் வந்து கிட்டத்தட்ட எங்களோட கொழும்பு பெட்டா மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருக்குது. வரமாட்டா இந்த ஒரு சைட்டால் காட்டலாம். இதே மாதிரி அமைப்பில் தான் அந்த கட்டிடங்கள் அண்ட் இது இருக்குது. மற்ற மார்க்கெட்டில் ஸ்பெஷலாக வந்து இங்கே கூட அந்த வாசனை திரவியங்கள் அந்த மாதிரியான ஐட்டங்கள் நிறைய இருந்தது. மற்றபடி ஓகே ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டைம் பாஸுக்கு ஒரு வாக்கிங்காக வந்து நடக்கலாம் அவ்வளோதான். மற்றபடி அந்த பெரிய ஒரு வேர்த்தான ஒரு சூக்கா அப்படின்னு கேட்டால் லைக் ஜஸ்ட் நார்மல் ஷாப்ஸ் அவ்வளோதான். இந்த சந்தையெல்லாம் எனக்கு பார்த்தா அந்த குமரன் சில்க்ஸ் அந்த லலிதா அந்த 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 லேன் இருக்குது அதே மாதிரி ஒரு ஃபீல்லாம் வருது. சரி ஓகே காய்ச்சாச்சு. ஸோ இதில்
ஸ்பைசி கஃபே தானே நாங்கள் சாப்பிட்டது மத்தியானம். உங்களோட பிராஞ்சு தெரியாது. அதுக்கு என்ன பேர்? ஸ்பைசி ஸ்பைஸ் கேஃபே ரெஸ்டாரண்ட். ஓ, இது ஸ்பைசி கஃபே. ஓகே. ஸோ நாங்கள் வந்து இப்பொழுது எங்களோட பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட்டார் போகிறதுக்கு முதல் 2 border தாண்டணும். ஒன்று வந்து சவுதிக்குள்ள என்டர் ஆகி அதுக்கு பிறகு கட்டாருக்கு என்டர் ஆகணும். கிட்டத்தட்ட இங்கேருந்து 5.5 hours 6 hours காட்டுது. எவ்வளோ நேரத்தில் போக மட்டும் தெரியலை. இப்போ வந்து 5 மணி, பின்னேரம் சரியாக 5 மணி. ஸோ எங்களுடைய பயணம் இனிதாகவும் சிறப்பாகவும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களோட இடத்தை ரீச் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக் கொண்டு பயணத்தை ஆரம்பிக்கிறோம். கைஸ், லெட்ஸ் கோ கட்டார். சரிங்க, கூரே அப்படின்னு சொல்ல வேண்டாப்பா. என்னது கூத்தா? என்னடா அவனோட கைஸ், எங்க நாங்க போறோம்? கட்டார். எங்க நாங்க போறோம்? கட்டார். எங்க நாங்க போறோம்? கட்டார். ஐ வாண்ட் மோர் எனர்ஜி. சோ இதான் எங்க பஸ் ஸ்டாண்ட். அதாவது பஹ்ரைன் பஸ் ஸ்டாண்ட். கட்டார் போறம்பூச்சி. இதான் பஹ்ரைன் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் காட்டுங்க. பஹ்ரைன் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. எங்களோட பஸ்ஸுகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்ஸூரியஸ் பஸ்ஸுகள் நிற்கிது பாருங்க. எல்லாம் ஏசி கண்டிஷன், ஏர் கண்டிஷனோட. ஓகே, ஸ்ரீலங்கா அனுப்புறேன் இருக்காங்க. பாப்போம். let's meet again very soon. இல்ல பாஸ்போர்ட் விசா இல்லாம உங்களோட இந்த விசா இருந்தா சரி. பஹ்ரைனுக்குரிய விசா அது தேவையா? கொடுக்குற விசா இனி தேவை இல்லையா? அப்படியா? தெரியாது. அந்த எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்க. அல்விடா பாக்குறது அந்த கேஸ். எல்லாம் விதைச்ச லைட்லாம் ரோலுக்கு காசு கட்டணும். தண்ணி வாங்கினீங்களாடா? இல்லை, ஒரே ஒரு போத்தெல்லாம் அன்றைக்கு வச்சது அதான் கிடக்கு. அது நல்லா சூடாக இருக்கு. எல்லாம் போடல வாங்கும். நல்லா தெரிஞ்ச நாசம் வாங்கிவிட போல. இல்லை இப்போ கொஞ்சம் நாசமாக தான் இருக்கேன்னா அது முதல்ல அந்த புழுதி இருந்ததால அந்த நல்ல. வணக்கம் மக்களே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி எங்களுடைய ட்ரிப்பை முடித்து நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்பொழுது நேரம் சரியாக 10 மணி 10 நிமிடங்கள். அதாவது இன்னைக்கு பகல் சாப்பாடு வந்து நாங்கள் பஹ்ரைன்லையும், இரவு சாப்பாடை வந்து நாங்கள் கேஎஸ்ஏலையும், நாளைக்கு காலவ சாப்பாடை வந்து கட்டார்லையும் சாப்பிட போகிறோம்ன்ற விஷயத்தை ஃபோட்டோ மூலமாக தெரிவிக்க சொல்லி இவர் சொல்லியிருக்கார். ஸோ அந்த எடிட்டிங் வேலையை வந்து தக்ஷனுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இனிமேல் மறுபடியும் பேக் டு ஒர்க், நார்மல் லைஃப். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you guys. பாய். எல்லாரும் சொல்லிவிடுங்க. பாய் 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 சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். எல்லாரையும் மீண்டும் சந்திப்போம். தக்ஷன் நீங்களும் ஒரு பாய் சொல்லிவிடுங்க. பாய் 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 பாய்.